உங்க சொந்த வீடு, நீங்க தான் ராத்திரி கதவை பூட்டி செக் பண்ணியிருப்பீங்க. யாரும் உள்ள வரல அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ராத்திரி நீங்களே புழக்கடை பக்கமா இருக்கிற பாத்ரூமுக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு போக மாட்டீங்க. பேய் பயம். இதுல ஒரு கொடுமை என்னன்னாங்கய்யா, இந்த பயம்ங்கிற காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பண்ணும் பொழுது வர்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸைட்மெண்ட்னு டீப் டவுன் உங்களுடைய எமோஷனுக்கே தெரியும். அதாவது எக்ஸைட்மெண்ட் காக்னிஷன் தான் பயம்னு இன்டர்பிரட் பண்ணும். ஆனா உங்களுடைய மசில் மெமரிக்கு அது எக்ஸைட்மெண்டா ஃபியர் ஆனாலாம் தெரியாது. மசில் மெமரியை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸைட்மெண்ட் தான். இட் என்ஜாய்ஸ் த அட்ரினலின் சர்ஜ். யுவர் பிசியாலஜி என்ஜாய்ஸ் இட். அதனால தான் நீங்க எவ்வளோ பேய் பயம் இருந்தாலும் விடாம பேய் படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்க. இந்த சைக்காலஜியை முழுசா புரிஞ்சுக்கோங்க. கண்டபடி பேய் பயம் இருக்கும். ராத்திரி விளக்கு வச்சா சாஞ்சா புழக்கடை பக்கம் போக மாட்டீங்க. ஆனா விடாம எந்த பேய் படம் வந்தாலும் விடாம பார்க்கறது. எனக்கு பேய் பயம் இருக்கு சாமி, ஆனா ஒரு பேய் படத்தை விடாம பார்த்துருவேன் சாமி அப்படின்றவங்கலாம் ஒரு லைக் தட்டு, கமெண்ட்டை போடு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடு, டேக் பண்ணி விடு. இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் இந்த தீம் பார்க்ல இருக்கிற ரைட்ஸ் எல்லாங்கய்யா, அந்த அட்ரினலின் சர்ச்ச உங்களுடைய மசில் மெமரி, பயோ மெமரி, பிசியாலஜிஸ்ட் என்ஜாய் பண்ணுது. காக்னிஷன் அதை வந்து ஃபியர்னு இன்டர்பிரட் பண்ணுது. ஃபியரும் ஒரு பக்கத்துல இருக்கும், ஏன்னா காக்னிஷனோட மிஸ் இன்டர்பிரேஷனால. ஆனா தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க. தீம் பார்க் ரைடுங்க, பேய் படம் பார்க்கறது, இந்த அட்ரினலின் சர்ஜுக்கு அடிக்ட் ஆயிருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் காக்னிஷனால பயம்னு மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்பட்டு உங்க பிசியாலஜி, மசில் மெமரி, பயோ மெமரியால எக்ஸைட்மெண்டாக என்ஜாய் பண்ணப்படுற இந்த உணர்வு தான் இந்த பேரடாக்சிக்கலான ஆக்ஷன்ஸுக்கான காரணம்.